நான் கஷ்டப்பட்டாலும், கவலைப்பட்டாலும் இந்த பணம் நம்ம வீட்டு பணம் இல்லைன்னு தான் அது நமக்கு தோணுச்சு. ஏன்னா இப்ப உங்க வீட பார்க்கும்போதே ஒரு 10க்கு 10 ரூம் கூட இல்ல. ஒரு ஆமா, சின்ன இடமா இருக்கு. நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமா இந்த சார். அளவுக்கு நீங்க ஒரு கஷ்டத்துல உங்களோட வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில வந்து உங்களுக்கு இவ்வளவு பெரிய தொகை உங்க கண்ணு முன்னாடி கிடைச்சிருக்கு. நான் கஷ்டப்பட்டாலும், கவலைப்பட்டாலும் இந்த பணம் நம்ம வீட்டு பணம் இல்லைன்னு தான் அது நமக்கு தோணுச்சு. ம். நம்மளுக்கு உழைக்கிற காசு கிடைச்சா போதும், நம்மளுக்கு கிடைக்கிற காசு போதும். ம். நம்ம வருமானத்த வச்சு நம்ம பார்த்துக்கிறோம்னு தான் ம். நம்ம சேவை செய்றோம். எங்களுக்கு தொண்டு செய்றோம். நம்மளுக்கு கிடைக்கிறப்ப என்ன கிடைச்சாலும் வாழ்த்து எடுத்துக்கிருவோம். ஆனா இப்ப கிடைச்சது நம்மளுக்கு சொந்த பிள்ளைன்னு தான் குடுத்துட்டேன் சார். உங்களுடைய உறவினர்கள் என்ன சொன்னாங்க? உறவினர்கள் ஃபுல்லா ஃபோன்ல வாழ்த்து தெரிவிச்சாங்க. என்னட்ட பேசல, அம்மாட்ட பேசுனாங்க. ம். பரவால்ல, உன் பொண்ணு இப்படி செஞ்சிருக்கா, வச்சிருக்கான்னு அம்மாட்ட தான் பேசுனாங்க. ம். என்னட்ட என் பிள்ளையெல்லாம் பேசுச்சு. தங்கச்சி வீட்டுக்காரங்க எல்லாம் பேசுனாங்க. அவங்க எல்லாம் சரி ரொம்ப சந்தோஷம். கோயில்ல வேலை செஞ்சதுக்கு உனக்கு இந்த பேரு கிடைச்சிருக்கு, புண்ணியம் அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்ப நீங்க கோயில்ல வேலை செய்றீங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு. கோயில்ல இருக்கவங்கலாம் என்ன ஐயோ! சொன்னாங்க? கோயில்ல பற்றுகள்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. பிரியாம்மா ரொம்ப என் பேர சொல்லியே வாழ்த்து சொல்லி, போதும்மா எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. நீங்க சேவை செஞ்சதுல பிரயோஜனம்ல. இந்த பேர் எடுத்திருக்கீங்க பாருங்க. இதான் எங்களுக்கு புண்ணியம்.